நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு உங்களுக்கு நாளைக்கு 1 மணி ஷோ என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி 6 மணி ஷோவும் 8 மணி ஷோவும் சூப்பராக வின்னிங் இருந்துச்சு. நமக்கு ஒரு பக்காவான வின்னிங். என்ன நம்பர் அடித்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நம்ம கொடுத்த நம்பர் எப்படி மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்றைக்கி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 93, அதே மாதிரி 177 சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 566, 93 சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 40, 576. இதில் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 93 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிடுது. இதில் 76 ரெண்டு நம்பருமே பிசியில் வந்து நமக்கு ஒரு செம்மையாக வின்னிங் கிடச்சிது. ரெண்டு நம்பருமே அதாவது இதில் வந்து நமக்கு 8 மணி ஷோவில் வந்து நம்ம என்ன கொடுத்தோம் 76 தான் கண்டிப்பாக வரும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 76. ஏன்னா உங்களுக்கு 76 பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு தான் கொடுத்தேன். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முதல்ல அடிக்கப்பட்ட நம்பர் அதாவது நம்ம 8 மணி நேற்று 8 மணி ரிசல்ட்டை கணக்கு வச்சு தான் நம்ம இன்றைக்கி 8 மணி ரிசல்ட்டு கொண்டு வரோம். அப்போ அது கொண்டு வரும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நமக்கு 76 தான் வின்னிங் நம்பராக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8 மணி ரிசல்ட்டு சொன்ன மாதிரி ஒரு அருமையான வின்னிங். அதே மாதிரி 93ங்கிறது ஆல் போர்டில் இதுலேயும் ஒரு செம்மையான வின்னிங். ரெண்டு ட்ராவுமே நமக்கு ஒரு பக்காவான வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா. நீங்கள் வேணால் நம்ம பார்க்கலாம், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. ஏன்னா இது அந்த நோட்டு மாறி இருக்குது, இந்த நோட்டில் வேறு இருக்குது சரிங்களா. அதனால தான் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்றமே இல்லை. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 177, 693, அதே மாதிரி 576 சரிங்களா. இதான் அடித்தாங்க. இதில் நமக்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 9க்கு அதாவது நம்ம இந்த கணக்கு தான் 9க்கு 7, 3க்கு 6 இதே கணக்கு தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிருந்தாங்க. 73 ரொம்ப ஸ்ட்ராங், 76 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு. அதே மாதிரி 1 மணி ரிசல்ட்டே நம்ம ஆல் போர்டு 3, 9 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக வரும், வராமல் போகாதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆனாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருதுன்னா எனக்கு ஏ போர்டு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காப்பிக்குது. என்னங்க இப்போ தான் நாங்கள் 5ஆம் நம்பர் வந்துச்சு மறுபடியும் கொடுக்குறீங்களான்னா 5ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மறுபடியும் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது கணக்கு வருதானே பாருங்களேன். கண்டிப்பாக வராமல் போகாது. ஏன்னா உங்களுக்கு 5க்கு 5 திரும்ப பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் காமிக்குது, இல்லைன்னா காமிக்காது. இல்லை அது மாதிரி வர்றதுனால தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரணும், அப்படி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் வரல அப்படின்னு என்ன ஒரு 8ஆம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இது 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 8ஆம் நம்பரும் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு இது 8ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு பேசிக்காக வருதுங்க. எனக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 8ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ நான் கொடுத்தங்கறக்கா நீங்கள் வைக்கணும். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5, 8 அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்குது. அது மாதிரி ஏதாவது 5, 8 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது வருதான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 5க்கு 5 வரலாம், இல்லை 5க்கு 8ன்னு வரலாம். 5க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். ஏன்னா உங்களுக்கு 177 தான் அடிதாங்க. 177 இந்த 1ஆம் நம்பர் கணக்கு வச்சால் 5ஆம் நம்பர் வரணும், 1ஆம் நம்பர் கணக்கு வச்சா 8ஆம் நம்பர் வரணும். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டு நம்பரையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும். அதாவது 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது, அது இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது. சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வருது. இந்த நம்பர் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன 0 கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியுது. ஏன் 0 கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு 7க்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது. 7ஆம் நம்பர் வந்தால் 0 வந்துடும். ஏன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5க்கு 7 சரிங்களா. 5க்கு 7 அதே மாதிரி 5க்கு 2 இதெல்லாம் வந்து எப்போயுமே எவர் கிரீன் நம்பர், எப்போயுமே வந்து விழுந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதே சமயத்தில் நமக்கு விழுந்துகிட்டே இருக்கிற நம்பர் தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நம்பர் தான் எனக்கு மேட்ச் ஆகுது. நம்ம எப்படி இப்போ இங்கே வந்து நமக்கு கன்ஃபார்மாக 76 தான் வரும்னு எதிர்பார்த்தோமோ அதே தான் வந்துச்சு பாருங்கள். நம்ம நேற்று 76 தான் நமக்கு கன்ஃபார்மாக வரும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா. 76 சரிங்களா. 76 தான் நமக்கு 6 மணி ஷோவுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா. அதுதான் அடிச்சிருந்தாங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போயும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 0க்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா. 0க்கான வாய்ப்புகள் தான் நமக்கு அதிகமாக நமக்கு பி போர்டில் இருக்குது. பி போர்டில் அப்படி தான் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா
ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா 2 ஃபார்மெட்டு கொடுக்குறேங்க. ஒன்று தெளிவாக புரிஞ்சுங்க. நான் வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடிய ஃபார்மெட்டை பொறுத்தவரை 2 ஃபார்மெட்டு கொடுக்குறேன். ஒரு ஃபார்மெட் இல்லைனா ஒரு ஃபார்மெட்டில் கண்டிப்பாக 2 நம்பர் வந்து விழுகாமல் போகாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாதிரி ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வேர்டு ரெண்டுமே நமக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த டைஸ் எப்படி மாறுது அதுக்கு தகுந்த மாதிரி தான். மேல் ஸ்லாட்டில் நமக்கு எடுக்கிறாங்களா இல்லை கீழ் ஸ்லாட்டில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதான் இங்கே கணக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ஸ்லாட்டில் நமக்கு நம்பர் ஓட போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம எப்போயுமே இந்த 2 கேட்டகரி ஆஃப் நம்பர் கொடுக்குறோம். இந்த 2 கேட்டகரினா ஒன்று வந்து பெருசு ஒன்று சிறுசு, ஒன்று பெருசு ஒன்று சிறுசு, அதுதான் எப்போயுமே கொடுப்போமே தவிர மாற்றி கொடுக்க மாட்டோம். அதனால தான் சொல்கிறோம். மறுபடியும் வந்து நமக்கு பி போர்டு வந்து இன்னொரு நம்பர் 6ஆம் நம்பர், புரியுதுங்களா? ஒன்று பெருசு ஒன்று சிறுசு, இந்த ஒன்று பெருசு ஒன்று சிறுசு இதுதான் எனக்கு எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பரு. அது மாதிரி தான் நான் எப்போயுமே கொடுப்பேன், சரிங்களா? இப்போ வந்து 0வோட 6 பெருசு, சரிங்களா? 5 8 பெருசு, அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் எப்போயுமே வந்து டியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதை தான் நான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து 5ஆம் நம்பர் வருது அப்படின்னா 5ஆம் நம்பர் மட்டுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கான்னா இல்லை, 8ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 5ஆம் நம்பருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குன்னா 8ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7க்கு 0 மட்டும்தான் வாய்ப்பு இருக்குன்னா 6ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. ஏங்க 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 6ஆம் நம்பர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு 1ன்னு கொடுப்பாங்க, 6க்கு 7ன்னு கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆடுவாங்க. அதே மாதிரி 6க்கு 2ன்னு கொடுப்பாங்க. 6க்கு 2ன்னு கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன கணக்கு, 6க்கு 7 தான் கணக்கு இல்லையா? அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம், ட்ரை பண்ணி பாருங்கன்னு. அதே மாதிரி தான் ஆடுவாங்க. ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று 50ன்னு வரலாம், இல்லை 86ன்னு வரலாம், சரிங்களா? அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர். என்னங்க 2ஆம் நம்பர் கொடுக்குறீங்க டக்குன்னு அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா, நமக்கு 6க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். இப்போ சொன்னோம் இல்லையா, 6க்கு 2 எப்படி ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நமக்கு 7க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. 7க்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு 6ஆம் நம்பர் வருதோ அதே மாதிரி தான் 6க்கு 2ங்கிற நம்பரும் கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர் தான், அதனால் மாற்றமே இல்லை. அது மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். மேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். 502 அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி 502 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், சரிங்களா? வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். 693 அதே மாதிரி இன்னொரு நம்பர் 693 அடிச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி 576. இந்த 2 நம்பரும் காம்பினேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 502. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு 864, சரிங்களா? 2 விட 4 பெருசு, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் எப்படியும் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் மேலே அடிக்கிற நம்பரு இது அடிச்சிடணும், மேலே இருக்க நம்பர் 02 அடிச்சிடணும், இல்லைன்னா நமக்கு 64 தான் அடிச்சிடணும். இந்த மாதிரி 864 502 இது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி தான் நம்பர் தான் நம்ம 6 மணிக்கும் கொடுத்தோம், 8 மணிக்கும் கொடுத்தோம், 6 மணிக்கு கொடுத்தோம். 6 மணிக்கில் செம்மையாக 76 செம்மையாக பாஸ் ஆயிடுச்சு, சரிங்களா? அதுதான் நம்ம கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? 476ங்கிறது நம்ம கொடுத்தோம். 476 நமக்கு முதல் கேட்டகரி நம்பர் கொடுத்தோம், கீழே இருக்கிற நம்பர். அதே தான் 576ங்கிற அந்த கேட்டகரியில் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 476 தான் கொடுத்துருக்கோம். இப்போ 476ன்னு கொடுத்துருக்கோம். அடித்த நம்பரு 576. அப்போ எந்த அளவுக்கு நம்ம பக்காவாக ரெண்டு நம்பர், ஏதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு 2 ஃபார்மெட்டு எந்த அளவுக்கு நம்ம அழகாக புரிஞ்சு வச்சுக்கிறோங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அதனால தான் நம்ம திரும்ப தெளிவாக சொல்கிறோம். 2 ஃபார்மெட்டு கணக்கு வரும். இந்த 2 ஃபார்மெட்டு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது 502 864, சரிங்களா? இதுதான் வருது. இப்போ வந்து நம்ம என்ன எதிர்பார்த்துருக்கோம், 4க்கு 6க்கு 4, அதே மாதிரி 7க்கு 6 அந்த கணக்கு. அதே மாதிரி 7க்கு 0, 6க்கு 2, அப்போ 5க்கு 8 இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நாளைக்கு என்னங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். எனக்கு தெரிஞ்ச 5ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே போர்டு வைஸாக மாறி இருந்தாலும் கன்ஃபார்மாக நம்பர் வின்னிங் நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.